ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 27/2/2024 செவ்வாய்க்கிழமை, மாசி 15 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். ஒப்பந்த பணிகளில் லாபம் மேம்படும். முயற்சிக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அஸ்வினி வரவுகள் உண்டாகும். பரணி சாதகமான நாள். கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்கள் உருவாகும். வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை புரிதல்கள் ஏற்படும். ரோகிணி ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசிரிச்சம் இலக்குகள் பிறக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை சமாளிப்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும். சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரிச்சம் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை லாபம் ஏற்படும். புனர்பூசம் ஆர்வமின்மை குறையும். கடகராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புறப்பூசம் அனுபவம் வெளிப்படும். பூசம் செல்வாக்கு மேம்படும். ஆயில்யம் நம்பிக்கை பிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். விருப்பமான பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நெருக்கம் அதிகரிக்கும். பூரம் சூட்சுமங்களை அறிவீர்கள். உத்திரம் மதிப்பு மேம்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கால்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலை ஆட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதால் நன்மைகள் உண்டாகும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் அனுசரித்து செல்லவும். சித்திரை நன்மையான நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத திடீர் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் சாதகமற்ற சூழல்கள் உருவாகும். வியாபாரத்தில் நியாயமான பேச்சுக்களால் மதிப்பு மேம்படும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை பயணங்கள் ஏற்படும்.
சுவாதி ஆர்வமான நாள். விசாகம் மதிப்பு மேம்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும். சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மறைமுக தடைகளை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷம் முயற்சிகள் ஈடேறும். கேட்டை நம்பிக்கை பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் அனுபவம் வெளிப்படும். பூராடம் பொறுப்புகள் கிடைக்கும். உத்திராடம் ஆதரவான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. உத்திராடம் ஒத்துழைப்பான நாள். திருவோணம் மாற்றம் ஏற்படும். அவிட்டம் ஆதரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் அலட்சியமின்றி செயல்படவும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் அலைச்சல்கள் உருவாகும். பூரட்டாதி கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி கருத்து வேறுபாடுகள் விலகும். ரேவதி திறமைகள் வெளிப்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.